நீங்க வந்து ஆளுநர் உரை அப்படிங்கறது அனுப்பப்படுகின்ற பொழுதே அவர் அதுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணிருக்காரு. He has noticed என்னென்னவெல்லாம் டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குங்கறத அவர் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சிட்டாரு. It is not about the well preparedness. It is about the observation about the speech that has been prepared by the government. அதனால these are all the things. ஏன்னா ஆளுநர் உரைங்கிறது முன்னாடியே அவர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் எழுதி வச்சிட்டு தான் இருப்பாரு. அதனால the incident had happened, then immediately the Lok Bhavan has released that. இல்லைங்க, அவர் பேசுகின்ற பொழுது அவர் பேச ஆரம்பிச்சு அவரோட வார்த்தை முடிச்சோன்னா மைக் ஆஃப் ஆனோன்னா அவர் உட்கார்ந்துட்டார். அதுக்கு பின்பாக நம்ம பேரவைத் தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாரு. இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் படி நாங்க வந்து இதை பண்றோம், எங்களோட கஸ்டமரி ரைட் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. See what ஒரு கவர்னர் வந்து அங்க என்ன கேட்கிறாரு, எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மரபு. தேசிய கீதம் இசைக்கிறதுல மாநில அரசுக்கு ஏன் இந்த பிடிவாதம்? கடைசில வந்து எண்ட் ஆஃப் தி செஷன் வந்து தேசிய கீதம் பாடுனாங்க. இல்ல இட்ஸ் a tradition. பிஜேபி ஏற்கனவே வந்து இருக்கு. நான் என்ன சொல்றேன், ட்ரெடிஷனை வந்து ஏடிஎம்கே பீரியட்ல வந்து இந்த பிராக்டிஸ் தான் இருக்கு. அண்டர்வர்ல்ட் ட்ரெடிஷன் போது இல்ல நான் என்ன சொல்றேன், ட்ரெடிஷன் which is breaking some of the constitutional norms we can accept it. ட்ரெடிஷன் என்ன கேக்குறாங்க, தேசிய கீதம் இசைக்கிறதுல என்னங்க புதுசா வந்து ட்ரெடிஷனை வந்து மாத்த முடியாது? தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் ஈக்குவலாக மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஒரு பாரம்பரியம் அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகைக்கு இருக்கு. அததான் அவர் கேட்கிறாரு. இதுல ஏன் பிடிவாதம் இருக்காங்க? கருத்துக்களை சொல்வதற்கு 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் சட்டப்பேரவையில் அனுமதி இருக்கு, ஆளுநருக்கு அல்ல என்று சபாநாயகர் கூறியிருக்கிறது. அந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து எக்ஸ்ட்ரானரி சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கும் போது அதுக்குள்ள நீங்க ஃபிட் இன் பண்ண முடியாது. ஓகே, when something is happening extraordinary, நீங்க சாதாரணமான நிகழ்வுகள் நடக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மட்டுமே அதை பார்க்க முடியாது.